அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பானவர்களே, நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெறும் பேரனாக மட்டும் பார்க்கவில்லை. ஒரு நாள் ஹுசைன் அலி அவர்கள் சிறுவயதில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது நாயகம் அவர்கள் அவர்களை தூக்கி அணைத்து கொண்டு முத்தமிட்டார்கள். அதை பார்த்த ஒருவர், யா ரசூலுல்லாஹ், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள், நான் ஒரு நாள் கூட அவர்களை முத்தமிட்டதில்லை என்று கூறினார். அப்போது கண்மணி நாயகம் அவர்கள், மற்றவர்களிடம் கருணை காட்டாதவருக்கு அல்லாஹ்வும் கருணை காட்ட மாட்டான் என்று கூறினார்கள். பாருங்கள், ஒரு குழந்தையை முத்தமிடுவதன் மூலமாகவே இந்த உம்மத்துக்கு கருணையின் பாடத்தை நபிகள் நாயம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இன்னொரு நாள் ஹசன் அலி, ஹுசைன் அலி இருவரின் கைகளையும் பிடித்துக்கொண்டு நடந்த நபிகள் நாயம் அவர்கள், ஹசனும் ஹுசைனும் சொர்க்கத்து இளைஞர்களின் தலைவர்கள் என்று கூறினார்கள். அன்பானவர்களே, இவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, நபிகள் நாயம் அவர்களால் சிறப்பிக்கப்பட்டவர்கள். சில வரலாற்று அறிவிப்புகளின்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹுசைன் அலி அவர்கள் எதிர்காலத்தில் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று நாயகம் அவர்களிடம் அறிவித்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. அந்த செய்தி நபிகள் நாயகம் அவர்களுக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியது. ஆனால் அல்லாஹ் நாடியதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பொறுமையுடன் இருந்தார்கள். அன்பானவர்களே, இப்போது ஒரு கேள்வி நமக்காக. நபிகள் நாயம் அவர்களின் இவ்வளவு அன்பை பெற்ற ஹுசைன் அலி அவர்கள் எப்படி கர்பலா வரை வந்தார்கள்? அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன பிறகு என்ன நடந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு நாயகம் அவர்கள் வஃபாத் ஆனார்கள். முழு மதீனாவும் சோகத்தில் மூழ்கியது. அதன் பிறகு முதல் கலிஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, அந்த நேரம் மிகவும் கடினமான காலம். சில அரபு கோத்திரங்கள் இனி ஜக்காத் கொடுக்க மாட்டோம் என்று மறுத்தன. இன்னும் சிலர் நானும் ஒரு நபி என்று பொய்யாக கூறி மக்களை வழித்தவர செய்தார்கள். அப்போது அபூபக்கர் அலி அவர்கள் உறுதியாக நின்றார்கள். தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் இடையில் வேறுபாடு காட்டுபவர்களையும் நான் எதிர்த்து நிற்பேன் என்று அறிவித்தார்கள். அதன் பிறகு ரித்தா போர்கள் நடைபெற்றன. அல்லாஹ்வின் உதவியால் முஸ்லிம் சமுதாயம் மீண்டும் ஒன்றுபட்டது. அந்த போர்களில் பல குர்ஆன் மனைக்காரர்கள் ஷஹீதானார்கள். அதனால் குர்ஆன் ஒரே தொகுப்பாக சேகரிக்க வேண்டும் என்று உமர் அலி அவர்கள் ஆலோசனை கூறினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஏற்று ஜைத் இப்னு சாபித் அலி அன்ஹு அவர்களின் தலைமையில் குர்ஆன் ஒரே தொகுப்பாக சேகரிக்கப்பட்டது. அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிஃபாவானார்கள். அவர்களின் ஆட்சியில் இஸ்லாமிய அரசு மிகப்பெரிய அளவில் விரிவடைந்தது. நீதியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்று வரை உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக பேசப்படுகிறார்கள். அவர்களுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிஃபாவானார்கள். இன்று உலகம் முழுவதும் நாம் ஒரே முறையில் ஓதும் குர்ஆன் முஸ்ஹபுகளை பல பகுதிகளுக்கு அனுப்பி குர்ஆன் வாசிப்பை ஒரே முறையில் பாதுகாத்த மிகப்பெரிய பணியை அவர்கள் செய்தார்கள். அதன் பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிஃபாவானார்கள். அவர்களின் காலத்தில் முஸ்லிம் சமுதாயம் பல சோதனைகளை சந்தித்தது. இருந்தாலும் அலி அலி அவர்கள் அறிவிலும் நீதியிலும் தைரியத்திலும் உறுதியாக நின்றார்கள். ஆனால் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு சென்ற போது ஒரு காரிஜியால் விஷம் தடவப்பட்ட வாளால் தாக்கப்பட்டார்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த காயத்தின் காரணமாக அலி அலி அவர்கள் ஷஹீதானார்கள். அன்பானவர்களே, இப்போது கவனமாக கேளுங்கள். அலி அலி அவர்கள் ஷஹீதான பிறகுதான் கர்பலா வரலாற்றின் அடுத்த முக்கியமான அத்தியாயம் ஆரம்பமாகிறது. அலி அலி அவர்களின் மூத்த மகனான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிஃபாவாக பொறுப்பேற்றார்கள். ஆனால் அங்கே நடந்த ஒரு முடிவுதான் பின்னாளில் கர்பலா வரலாற்றுக்கான முக்கிய பின்னணியாக மாறியது. அது என்ன? அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ்.